ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசி வந்து அகைன் ஒரு $2000 கிராஷ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பம்புக்கு பாசிபிளா இல்லை டம்புக்கு பாசிபிள்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போடுற வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் டெலிகிராம்லையும் போட்டுட்ருக்கேன். சரிங்களா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவில் சொல்ல முடியாத அப்டேட், ஆல்ட் காயின் அப்டேட்லாம் டெலிகிராமில் போட்டுட்ருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஓகே, வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ பிடிசி வீக்லியில் வச்சுருக்கேன். 60,900 கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒன் டேயில் வைக்க போகிறேன். ஸோ ஒன் டேயில் வைக்கும் பொழுது நம்ம இங்கே பார்க்கும் பொழுது இந்த இடத்துல கிளியராக என்ன பண்ணியிருக்கு, ஒரு சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி ஃபேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிருக்கு. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, எப்போவுமே நம்ம கவனிக்க வேண்டியது, ஒரு சப்போர்ட்டை உடச்சிட்டு ஃபேக் அவுட் ஆகிட்டு மேலே போகும்பொழுது அது ஃபர்தராக புல்லிஷ் நோக்கி தான் போகணும். ஸோ அதான் மார்க்கெட்டோட ரூல்ஸு. ஸோ அதே மாதிரி நம்ம பார்க்கும்பொழுது இங்கே கூட பாருங்கள், சப்போர்ட் உடச்சிட்டு ஃபேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், சப்போர்ட் உடச்சிட்டு ஃபேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிருக்கு ப்ரைஸு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், சப்போர்ட் உடச்சிட்டு ஃபேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், சப்போர்ட் உடச்சிட்டு ஃபேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிருக்கு. ஸோ மார்க்கெட் ரூல்ஸ் அதுதான். அதே மாதிரி இங்கே மேலே பாருங்கள், ரெசிஸ்டன்ட் உடச்சிட்டு ஃபேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்துருக்கு. ஸோ இதுதான் மார்க்கெட் ரூல்ஸ். எப்பவுமே சப்போர்ட் உடச்சிட்டு கீழே வந்தால் மேலே ஃபர்தராக மேலே ஃபேக் அவுட் ஆச்சுன்னா மேலே போகும். சரிங்களா, ஆப்போசிட் சைடு தான் மேலே போகும். இது புல்லிஷில் தான் நிற்கிது. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஹவர் வச்சு சொல்கிறேன். இப்போ 4 ஹவர் வைக்கும் பொழுது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், டெலிகிராமில் போட்டிருந்த அப்டேட்டு 61 ஏரியாவிலேருந்து ரிட்டர்ன் எடுக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி ரிட்டர்ன் எடுத்தது. பட் என்ன ஆச்சுன்னா, இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பெரிய கேண்டில் 4 ஹவரில் விழுந்துருச்சு. பெரிய கேண்டில் விழுந்துச்சு சடனாக. இது அன்எக்ஸ்பெக்டட் மூவ்னு சொல்லுவோம். ஸோ இது எதனால் நடக்குதுன்னா, ஒரு லாங்குக்கான லிக்விடேஷன் மறுபடியும் இங்கே எடுத்துட்டான். ஓகேங்களா, ஸோ லாங்குக்கான லிக்விடேஷன். ஏன்னா மறுபடியும் இப்போ ஆல்ரெடி இங்கே எடுத்துட்டான். 61 ஏரியாவில் லிக்விடேஷன் இது எடுத்துட்டான். மறுபடியும் அதையும் மேலே போகும்பொழுது மறுபடியும் இது கீழே லிக்விடேஷன் போட்டு வந்திருக்கும். அது மறுபடியும் எடுக்க வந்திருக்கான். ஸோ இங்கே எப்படி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு தடவை எடுத்துட்டான், இங்கே ஒரு தடவை எடுத்துட்டான், மறுபடியும் இங்கே எடுத்துட்டான். போன தடவை எப்படி பிடிசி கீழே வந்துட்டு கடைசியாக கீழே 56 வரையும் வந்துச்சோ, எப்படி லிக்விடேஷன் கீழே எடுத்துகிட்டு வந்ததோ அதே மாதிரி தான் இங்கேயும் லிக்விடேஷன் எடுக்கிறான். ஸோ இங்கே நம்ம என்ன கவனிக்க வேண்டியது, லிக்விடேஷன் கீழே தான் நிறைய எடுக்கிறான். ஷார்ட்டுக்கான லிக்விடேஷன், லாங்கான லிக்விடேஷன். சரிங்களா, ஸோ அப்போ லாங்கான லிக்விடேஷன் அதிகம் எடுக்கும்பொழுது அது ஃபர்தராக லாங் போகிறதுக்கு தான் வாய்ப்பு. அதனால தான் அவன் லாங்கான லிக்விடேஷன் எடுத்துகிட்டே இருக்கான். ஓகேவா, ஸோ இப்போ இங்கே நம்ம டெக்னிக்கலாக நம்ம இப்போ சைக்காலஜிக்கலாக நம்ம சொல்லிட்டோம். இப்போ நம்ம டெக்னிக்கலாக நம்ம இங்கே பார்க்கும்பொழுது இந்த இடத்துல அகைன் என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு லிக்விடேஷன் எடுத்துட்டான் ப்ரைஸு. ஓகேங்களா, ஸோ லிக்விடேஷன் எடுத்துகிட்டு ப்ரைஸ் இப்போ நம்ம பார்க்கும்பொழுது இங்கேருந்து ப்ரைஸ் மேலே தான் போகணும். ஓகேவா, ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் மேலே தான் போகணும். பட் நமக்கு இந்த 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 இன்பிட்வீன் கேப் இருக்குது பார்த்தீங்களா, 61லேருந்து 56 வரையும், 56.5 வரையும் இருக்குல்ல. ஸோ இந்த இன்பிட்வீன் கேப் உங்களுக்கு ப்ரைஸ் வந்தால் அது ஃபர்தராக மேலே தான் போகணும். ஓகேவா, ஏன் அப்படின்னா இங்கே ஃபர்தராக என்ன பண்ணிருக்கு, ஒரு ரெசிஸ்டண்ட்டை உடச்சிட்டு முக்கியமான ஸ்டாப் லாஸ், ஹெவி லாங்கான ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு ஃபேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிடுச்சு. அதனால் ப்ரைஸ் 56 ஏரியா வரும் வர அது புல்லிஷ் தான். அப்படி 56 ஏரியா வந்தால் மட்டும்தான், 56.5 வந்தால் மட்டும்தான் அது பேரிஷ் எதிர்பார்க்க முடியும். ஓகேங்களா, பட் இங்கேருந்து நமக்கு புல்லிஷ் தான். சரிங்களா, இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகணும். பிகாஸ் என்னென்னா, நம்ம பிபி சார்ட்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது அது ஃபர்தராக புல்லிஷ் தான் நமக்கு ஷோ ஆகுது. ஓகேங்களா, பிடிசி இங்கேருந்து மேலே போயிடணும், கண்டிப்பாக மேலே போயிடணும். பிகாஸ் என்னென்னா, மேலே லிக்விடேஷன் அவன் எடுக்கலை, ஹெவியான லிக்விடேஷன் இருக்குது மேலே, ஷார்ட்டுக்கான லிக்விடேஷன். ஓகேங்களா,
ஸோ அது வந்து இன்னும் எடுக்கலை, அதனால் மேலே கண்டிப்பாக போய் ஆகணும். அது ஏன் போய்னா கீழே உள்ள லிக்விடேஷன் மோஸ்ட்லி வந்து இவன் எடுத்துகிட்ருக்கான். அதனால் ப்ரைஸ் வந்து சைக்காலஜிக்கலாக மேலே போகணும். டெக்னிக்கலாகவும் இங்கே நமக்கு பம்ப் ஆகிறதுக்கு தான் நமக்கு ஷோ ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீக்லியில் பாருங்கள், பிடிசி நல்ல புல்லிஷில் இருக்குது. சாரி, பெப்பி காயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு ரெசிஸ்டண்ட் ஏரியா. ஓகேவா? ஸோ இந்த ரெசிஸ்டண்ட் ஏரியாவை எத்தனை தடவை வீக்லியில் ரிஜெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆகும் தான் கண்டிப்பாக இதான் முறையில் அந்த ரிஜெக்ஷன் உடைக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக பிபி வந்து நெக்ஸ்ட்டு பம்பாக நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக வந்து இங்கே ஷோ ஆகுது. அதனால் பிடிசி பம்ப் ஆனால் மட்டும்தான் பிபி வந்து பம்புக்கான வேலிடான மூவ் இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து ரொம்ப வந்து போர் அடிக்குது. ஸோ பட் என்னென்னா ஒரு போரிங் கண்டிஷனுக்கு அப்புறம் வந்து ஒரு வெலாட்டிலிட்டி மிக பெருசாக இருக்கும். ஸோ அது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஸோ நம்ம பிடிசி ப்ரைஸ் மூவ்மெண்ட் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் பிபி பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த நாலேஜ், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சைக்காலஜி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து ஓன் அனலைஸ் பண்ணி ஓன் நாலேஜ் பொறுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது, ட்ரேட் பண்ணுறதோ முடிவிடுங்க. எல்லாமே வந்து உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. சரிங்களா? ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் லைவ் எடுத்துருப்பேன் டெலகிராமில், முடியல. பட் நாளைக்கு வந்து எடுக்க பார்க்குறேன். சரிங்களா? டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா டெலகிராமில் தான் நம்ம வந்து வாழ்கிறோம். ஓகேங்களா? வாழ்கிறோன்னு சொல்கிறதில்ல, எப்படி சொல்கிறது, நம்ம யூடியூப்பில் வாழ்கிறத விட டெலகிராம் தான் நிறையா வாழ்கிறோம். அதனால் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நிறைய அப்டேட், நிறைய சைக்காலஜி ரிப்போர்ட்டில் நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. எனக்கு ஷேர் பண்ணுறதெல்லாம் நான் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். சரிங்களா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரிங்களா? ஓகே கேஸ், வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.